உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஃப்ரெண்ட், உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா? என்ன ஃப்ரெண்ட் இப்படி கேட்டீங்க? நான் ஃப்ளைட்டே ஓட்டுவேன். இது என்ன ஜுஜுபி? இப்ப பாருங்க, இதான் கிக்கரா? ஆதி, ஸ்டாண்ட சரியா எடுக்கல, கேக்குறது இல்ல. டச் வேற விட்டுருச்சா? அதான். ஏ தமிழ், இங்கடி இந்த பைக் சாவி. உன் ஃப்ரெண்ட பைக்ல போ சொல்லு. ஐயோ ஃப்ரெண்ட், நமக்கு அவ்வளோ வசதியெல்லாம் இல்லை. நமக்கு இந்த சைக்கிளே போதுங்க. ஃப்ரெண்ட், சைக்கிள் ஓட்ட ஒரு ஈஸியான டெக்னிக் இருக்கு. குரங்கு பெடல் போட்டு ஓட்டுங்க ஃப்ரெண்ட், அப்படியே ஓட்டிட்டு போயிடலாம். அது குரங்கு படலா? அது எப்படி போடுறது? ஃப்ரெண்ட், இதோ கால் அதுக்குள்ள விட்டீங்கன்னா அப்படியே ஓட்டிட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட். நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது ஃப்ரெண்ட். நான் அப்படியே நார்மலாவே ஓட்டிடுறேன், டச் இல்லைல்ல, அதான். என்ன எத்தனை இடத்துல விட போறேன்னு தெரியலையே. வேட்டி வேற இழுத்துக்கிட்டு. சார், சொல்லுங்க. என் பேர் ஆதி. இங்க ஏதாவது வேலை கிடைக்குமா சார்? பாக்கிறதுக்கு பெரிய இடத்து பையன் மாதிரி இருக்க. உனக்கு என்ன வேலை தெரியும்? சார், நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் செய்யறேன் சார். நல்லதா போச்சுப்பா. பக்கத்து ஹோட்டலுக்கு ஒரு 20 மூட்டை அரிசி வேணுமா? இப்ப வண்டி வரும், அதுல ரைஸ் மில்ல இருந்து அரிசி எடுத்துட்டு வந்து ஹோட்டல்ல டெலிவரி பண்ணிடுறியா? சரிங்க சார். அப்புறம் சார், சம்பளம் ஒரு 10,000 ரூபாய் கிடைக்குமா சார்? 10,000மா? ஏப்பா, இன்னுமா அசால்ட்டா ஒரு நாளைக்கு 10,000 கிடைக்குமான்னு கேக்குற? அதெல்லாம் இந்த இடம் சரிப்பட்டு வராது. நீ வேற இடம் போய் பார்ப்போ. சார், நாளைக்கு இல்ல சார், ஒரு மாசம் கூட வேலை செய்யறேன். ஆனா எனக்கு அட்வான்ஸா ஒரு 10,000 ரூபாய் கிடைக்குமா சார்? பா, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு வந்து வேலை கேட்ட, எடுத்தது 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கேக்குற. காசை வாங்கிட்டு நீ பாட்டு ஓடி போயிட்டா நாங்க என்ன பண்றது? சார், என்ன நீங்க முழுசா நம்பலாம். நான் அந்த மாதிரியான ஆள்லாம் இல்ல சார். அதெல்லாம் முடியாதுப்பா. 500 ரூபாய் சம்பளம் தரேன், முடிஞ்சா வேலை செய்ய, இல்லைன்னா வேற இடத்த போய் பார்ப்போ. அட, புதுசு புதுசா கிளம்பிடுறானுங்க. எவனாவது ஏமாந்து பணத்தை கொடுத்தா எஸ்கேப் ஆயிருது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் வந்து கரண்ட் பில்லு கட்டிடுவேன். அப்புறம் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான், உங்களுக்கு சாக்லேட்ஸ், தாத்தாவுக்கு மருந்து எல்லாமே வந்துடும். என்ன வேலைன்னு கேளு. என்ன வேலை ஃப்ரெண்ட்? ஃப்ரெண்ட், நான் பேசுறத கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், எனக்கு கணக்கு வழக்கு பார்க்குற வேலை ஃப்ரெண்ட். ஒரு சின்ன ஆடிட்டிங் ஒர்க், அதை ஒரே நாளில் முடிச்சு கொடுத்தா 10,000 ரூபாய் சம்பளம். அண்ட் கம்ப்யூட்டர் வேலை தான். டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணால் காலையில் முடிச்சிருவேன். அப்புறம் ஃப்ரெண்ட், இங்கே ஆஃபீஸில் ஏசி போட்டிருக்காங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, கேட்குறப்பெல்லாம் டீ காஃபி வேற கொடுக்குறாங்க. ஜம்முன்னு வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட், எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்கு. நான் வேலையை முடிச்சுட்டு அப்புறமா பேசுகிறேன். பாய். ஓகே ஃப்ரெண்ட், பாய்.
என்ன சார், என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நாங்க கேட்ட சம்பளத்தை கொடுக்கறத தவிர உங்களுக்கு வேற வழியே இல்ல. நீங்க சரின்னு சொன்னா இப்பவே வேலையை ஆரம்பிச்சிருவோம். 5 பைசா தர மாட்டேன். நீங்க யாரும் வேலை செய்ய வேணாம். அதுக்கு நான் வேற ஆளை கூட்டிட்டு வந்துட்டேன். யாரு இவனையா சொல்றீங்க? இவெல்லாம் ஒரு ஆளுன்னு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஏசியில வளர்ந்த மாதிரி இருக்கான். என்ன வேலை செய்ய தெரியும்? ஏ தம்பி, நீ ஆளும் தெரியாம காலை விடுற. 10,000 செங்கல் அடிக்கணும், சும்மா இல்ல. எங்க எத்தனை லோடு மண்ணு வேணும்னு சொல்லு பார்க்கலாம். பத்தாயிரம் செங்கல் அடிக்கிறதுக்கு 20 டன் மண்ணு வேணும். அதாவது 3 லோடு. மண்ணோட தரத்தை பொறுத்து அதுல களிமண் மிக்ஸ் பண்றதா இல்ல மணலை மிக்ஸ் பண்றதான்னு முடிவெடுக்கணும். தேவைப்பட்டா 2ஐயும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மண்ணை தண்ணி ஊத்தி நல்லா கலக்கி அறுக்கிற பதத்துக்கு கொண்டு வந்து அப்புறம் அச்சுல ஊத்தி இறுக விட்டு செங்கலை அறுக்கணும். அறுத்து முடிச்ச செங்கலை நல்லா வெயில்ல காய விட்டு அது நல்லா காஞ்சு வந்ததுக்கு அப்புறம் எடுத்து சூளையில வச்சு அதை சுடணும். நம்ம செங்கலை சுடுறதுதான் முக்கியமான விஷயம். சுட்டதும் நல்லா வெந்த செங்கலை பிரிச்சு எடுத்து அதை தரம் பார்த்து லோடு ஏத்தி அனுப்பி வச்சிட வேண்டியதான். ஆனா இவர் சோசியல் மீடியால நிறைய வீடியோ பாப்பார் போல, அதை வச்சு நமக்கு பாடம் எடுக்கிறாரு. தம்பி, நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லதா இருக்குது. நீ பேசுறத வச்சு 10,000 செங்கல் எப்படி அறுத்து கிழிக்கிறேன்னு பாப்போம். சார், இவனை நம்பிதான் எங்களை வேணாங்கிறீங்களா? விளங்கிரும் போங்க. ஏய், வாங்கடா போலாம். என்னைக்கா இருந்தாலும் நம்ம கிட்ட தானே வந்தாங்கன்னு. வாங்கடா. சொல்லிட்டீங்கல்ல, கிளம்புங்கடா. நான் உங்ககிட்ட வர்றப்ப பேசிக்கலாம். இப்ப போங்கடா வெளில. வாங்கடா போவோம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கௌதம்க்கு எதிரா ஏதோ ஒரு நெட்வொர்க்கே சேர்ந்து செஞ்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி மூளையா கண்டிப்பா வேற யாரோ இருக்காங்க. ஐயோ, என்ன இவ நேர்ல பார்த்த மாதிரி சொல்றா? இவங்க எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இதுக்கு பின்னாடி நான் இருக்கிறன்ற விஷயம் தெரிஞ்சிருமே. ச்சே, இவன் ஜெயில இருப்பான்னு பார்த்தா இப்படி 2 நாள்ல வெளியே வந்துட்டானே. இல்ல அத்தை, அதுல எனக்கு என்ன தோணுதுன்னா, சும்மா வாய் இருக்குன்னு பேசிட்டே போகாத. நானும் அக்காவும் போய் கேட்டப்ப கூட எப்படி காசுப்பட்ட தெரியுமா உனக்கு? இப்ப நீ எதுக்கு தேவையில்லாம குழப்பிட்டு இருக்க? சித்தி இருங்க, அவ ஏதோ சொல்ல வரல. அவளை சொல்ல விடாம கூட்டு சேர்ந்து வாய அடைச்சுக்கிட்டே இருக்கீங்க. இந்திரா, நீ சொல்லு இந்திரா. பாக்குற இவங்க என்ன பேசுறாங்கன்னு. அத்தை, அந்த பொண்ணு கிரண்யா பணத்துக்கு ஆசைப்பட்டு இதை செஞ்சான்னு எனக்கு தோணல. கௌதம் கிட்ட பேசி தெரிஞ்சிட்டதுல இருந்து அவன் முகத்துல இருந்தே கௌதம் கிட்ட தப்பான நோக்கத்துல தான் நடந்திருக்கா. ஒருவேளை அந்த பொண்ணு பணத்துக்கு ஆசைப்படுறவளா இருந்தா நீங்க தான் வாரி கொடுத்தீங்களே, அதை எடுத்துட்டு போயிருக்கலாமே அந்த பொண்ணு. கரெக்டு தான் இந்திரா. அவ என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டதே வெளியே தெரியணுங்கிறதுக்காகவே தான். தேவையில்லாம அன்னைக்கு நான் ஆபீஸ் போய் மாட்டிக்கிட்டேன். கௌதம், நீ இப்ப என்ன சொன்ன? அதான் தப்பான ஆளுங்கன்னு சொன்னேன். இல்ல இல்ல இல்ல, அது இல்ல. அதுக்கப்புறம் நீ ஏதோ சொன்னியே. நீ அன்னைக்கு ஆபீஸ்க்கு போக தேவையே இல்லை தானே? நீ அன்னைக்கு கதிர்மாமா சொல்லி தானே ஆபீஸ்க்கு போன? ஆமா. டேய், நீ தானே அன்னைக்கு இன்டர்வியூ ஏதோ பண்ணணும்னு ஆஃபீஸ் போக சொன்ன. அன்னைக்கு நான் ஆஃபீஸ் போகலன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. டேய், அது ஆமா, எனக்கும் நல்ல ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு ஏதோ அர்ஜென்ட்டா ஒர்க் வந்துருச்சுன்னு தானே சொன்னீங்க. அதனால தானே கௌதம் ஆஃபீஸ்க்கு போக சொன்னீங்க. அது அது வந்து இல்லம்மா, அது வந்து
கோர்ட்ல வக்கீல் மாதிரி பேசுறா, இப்ப இங்கேயும் இப்படி கேக்குறாளே. டேய், எதையாவது உளறிடாத, வாயை மூடிட்டு. சொல்லுங்க, நீங்க தானே கௌதம ஆபீஸ்க்கு போக சொன்னீங்க. சரி, அப்போ நீங்க என்ன வீட்ல பண்ணிட்டு இருந்தீங்க? ஏய், என்ன சும்மா அதிகாரமா கேள்வி கேட்டுட்டு இருக்க? உனக்கு என்ன அவ்வளவு திமிராயிடுச்சா? டேய், என்ன எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? அவ என்ன கேட்டா? அவ கரெக்டா தானே கேட்டுட்டு இருக்கா. ஆமா, கேக்குறால, ஒழுங்கா பதில் சொல்லுங்க. என்ன என்ன ஆளாளுக்கு என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களா? மா, என்னம்மா இதெல்லாம் சுத்தமா நல்லா இல்லம்மா. இந்திரா ரொம்ப ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கா. என்ன நடு வீட்டுல உட்கார வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காமா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நீ எவ்வளவு போராடிட்டு இருக்க இந்திரா. அம்மா கிட்ட எதிர்த்து பேசி அந்த இன்ஸ்பெக்டர் ஜான்சி கூட சண்டை போட்டிருக்க. வக்கீல் சக்கரவர்த்திட்ட போய் எனக்காக ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்க. அந்த பொண்ணு எவ்வளவு பெரிய ஃப்ராடு. இப்படி எல்லாரையும் எதிர்த்து எப்படிதான் நீ போராடினியோ? நெஞ்சு நிறைய உன் மேல நான் ஆசை வச்சிருக்கேன் கௌதம். உன்னை நான் எப்படி கஷ்டப்பட விடுவேன் சொல்லு? ரொம்ப துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? ஆமா இந்திரா, இந்த கடைசியில வக்கீல் கோட் போட்டு வந்த பாரு, செம. அப்படியே அந்த கோட்டே அப்படியே ஆடி போச்சு. அதுவும் இல்லாம நீ கேட்ட கேள்விக்கு அந்த ஃப்ராடோட மூஞ்ச பார்க்கணுமே. அப்படியே அடிச்சு தோச்சு காய போட்டேன். நல்லா வேணும். உனக்குள்ள எவ்வளவு திறமை வச்சிருக்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? அப்புறம் என்ன? அப்ப நான் எப்படி என் சந்தோஷத்தை காமிக்கிறது? எனக்கு இன்னும் நிறைய சந்தோஷம்லாம் இருக்கு. அதுக்குள்ள வேலைக்கு போற கௌதம், விடு கௌதம். என்ன இந்திரா இப்படி பண்ற? அதெல்லாம் முடியாது கௌதம். என்னாச்சு இந்திரா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்ல கௌதம், இந்த கதிர் மாமா அவரு மாத்தி மாத்தி பேசிட்டு போறாரு. நடந்துக்கிற எதுவுமே சரியே இல்ல, எல்லாமே தப்பா இருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நான் கார்ல போகும்போது கூட இதை சொல்லிட்டு இருந்தேன்ல, உன்னை கேர்ஃபுல்லா இரு நான் சொல்லிட்டே இருந்தேன்ல. ஆமா இந்திரா, நான் ஏதோ என் உயிருக்கு தான் ஆபத்து வருமோன்னு நீ பயப்படுறன்னு நினைச்சேன். ஆனா இப்படி என் பேரை கெடுக்கிற அளவுக்கு நடக்கும்னு நான் யோசிக்கவே இல்லை. ஆனா கண்டிப்பா அவ ஏதோ தப்பான ஆளுங்களோட லிங்க்ல இருக்கா. என்ன இதுல டிராப் பண்ணணும்னு யாரோ பிளான் பண்ணிருக்காங்க. அதான் உண்மை. முக்கியமா கதிருக்கு இதுல சம்மந்தம் இருக்குமோன்னு தோணுது. ஆமா கௌதம், அத சொன்னா அத்தையும் வருத்தப்படுறாங்க, எனக்கும் அது கஷ்டமா தான் இருக்கு. ஆனா கதிர் மாமா மேல எனக்கு சந்தேகம் இருந்துட்டே இருக்கு. ஆமா இந்திரா, குடும்பத்துல பிரச்சனை வர்றது எங்க அம்மாக்கு வருத்தமா தான் இருக்கு. ஆனா அது கதிருக்கு தெரிஞ்சாதானே. எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு இந்திரா அவன் அண்ணன் சொல்லிக்கிறதுக்கு. எப்படி பண்றான் தெரியுமா? கௌதம் நீ டென்ஷன் ஆகாத. இப்பதானே வீட்டுக்கு வந்திருக்க. நான் வேற இத பத்தி எல்லாம் சொல்லி உன்னை டென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல இந்திரா. நீ சொல்றது எல்லாமே ஜென்யூனான கரெக்டான விஷயம்தான். ஆனா அம்மா கிட்ட கதிரை பத்தி சொல்லணும்னா நம்ம கிட்ட ஒரு ஆதாரம் இருக்கணும். சரி, பாத்துக்கலாம், நீ டென்ஷன் ஆகாத. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி அனன்யாவுக்கு ஆச்சு? அன்பரசி, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். என்ன மஞ்சு?
மஞ்சு ஏன் இப்படி பண்ண? அவ தான் அப்படி செஞ்சானா நாமளும் அப்படி பண்ணணுமா? பாவம் மஞ்சு, அவ அழும்போது என் மனசு கடந்து தவிக்குது. அவளே விஸ்வாசம் கிடைக்காத கோவத்துலதான் என்ன பழிவாங்க அப்படி நினைக்கிறா. அதுக்காக நான் அவள மாதிரியே நினைச்சா என்ன ஆகும்னு சொல்லு. அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு இன்னும் பக்குவம் வரணும் மஞ்சு. அத பத்திலாம் அவ கூடி சீக்கிரமே தெரிஞ்சுக்குவா. அவளை மட்டும் இல்ல, சிவகாமி சித்தி, மங்கா பாட்டி, இவங்க 3 பேரையுமே நான் வார்ன் பண்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். மத்தபடி அவங்க மேல எனக்கு எந்த வன்மமும் இல்ல. இப்ப கூட அவங்க மேல எனக்கு பாசம் தான் அதிகமா இருக்கு. அன்பரசி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உன்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க நான் ரொம்ப கர்வப்படுறேன். இந்த நிலைமையில கூட அவ மேல சின்ன வெறுப்பு கூட இல்லாம, வன்மத்தையும் காட்டாம பாசத்தை மட்டும் காட்டுறல, உண்மையாவே அவ கொடுத்து வச்சவதான். புண்ணியம் பண்ணிருக்கணும். இல்ல மஞ்சு, என் அப்பாவும் பாட்டியும் கிடைச்சதுக்கு நான் தான் புண்ணியம் பண்ணிருக்கணும். உங்கள் இல்லங்களில் சந்தோஷத்தை பரப்ப வந்துவிட்டது சரிகமபா சீசன் 4. வரும் ஏப்ரல் 27 முதல் சனி மற்றும் ஞாயிறு இரவு 7 மணிக்கு உங்கள் ஜீ தமிழில் காணத் தவறாதீர்கள். அவங்க இந்த கல்யாணத்தை பண்றதுக்கு படுற பாட என்னால பார்த்துட்டு தாங்கவே முடியல. ஆனா ஒரு துளி கூட அவங்க வெளியே காட்டிக்காம இத சமாளிச்சுக்கிட்டே வராங்க. மஞ்சு, சொல்ல அன்பு. மாரத்தான் போட்டி நடக்கிறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு. அதனால நான் கிளம்புறேன். யாரு வந்து கேட்டாலும் நீ நேத்து சமாளிச்ச மாதிரி சமாளிச்சிரு. தயவு செஞ்சு நான் இந்த போட்டிக்கு போயிருக்கேன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. சரி அன்பு, நான் பாத்துக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சொல்லு ரியா, என்ன விஷயம்? என்ன விஷயமா? மீட்டிங் முடிஞ்சுதா இல்லையா? 1 hour வெயில நின்னு செத்துக்கிட்டு இருக்க. மீட்டிங் அது இதுன்னு சொல்லி என்னையே சாகடிச்சிட்டு இருக்க. இப்ப நீ உடனே கிளம்பி வர ஐடியால இருக்கியா இல்லையா? அத மட்டும் சொல்லு. மீட்டிங்கா? என்ன உளறற? உளறனா? நீயா இல்ல நானா? நீ சொல்றது எனக்கு சுத்தமா புரியல. உன்னை யார் போய் வெயில்ல நிக்க சொன்னது? எங்க நிக்கிற? எதுக்கு நிக்கிற? என்ன பிரச்சனை உனக்கு? பிரச்சனையா? என்ன ஆனந்த் இப்படி பேசுற? நீ தானே எனக்கு போன் பண்ணி நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம், ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாம், சினிமாவுக்கு போலாம், பீச்சுக்கு போலாம்னு சொல்லி என்ன வந்து இங்க வெயிட் பண்ண சொன்ன. என்ன செலக்டிவ் அம்னீஷியாவா உனக்கு? அறிவில்லாம பேசாத ரியா. இங்க கார்த்திக் பண்ற டார்ச்சர் தாங்க முடியாம பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். இதுல சினிமா பீச் எல்லாம் எனக்கு தேவையா? இல்ல ஆனந்த், நீ தானே எனக்கு போன் பண்ண. நான் எங்க போன் பண்ண? எந்த நம்பர்ல இருந்து வந்துச்சு? உன்னோட நியூ நம்பர்ல இருந்து தான். புது நம்பரா? என்கிட்ட இருக்கிறது இந்த ஒரே நம்பர் தான். யாரோ உன்னை ஏமாத்தி சீட் பண்ணி பேசியிருக்காங்க. அதை நம்பி போய் நீ வெயில்ல நிக்கிறியா? நீ ஏன் இவ்வளவு ஏமாலியா இருக்க? முதல்ல போனை வை. அடியே மைதிலி, இது உன் வேலையா? இருடி வர. ஆட்டோ ஆட்டோ. வந்துட்டா, வா போலாம். இந்தாங்க. என்னவியா?
உன் புருஷனோட சேர்ந்து ஊர் சுத்திட்டு மிட் நைட் தான் திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு போனேன். ஆனா போன வேகத்திலேயே வந்துட்ட. அதுவும் ரொம்ப அப்செட் ஆகி வந்திருக்க. ஏதாவது ப்ராப்ளமா? அது ஒண்ணும் இல்ல ஐஸ்வர்யா. ஆனந்த் பிசினஸ் மீட்டிங்ல ரொம்ப பிஸியா இருந்திருப்பாரு போல. அதான் இவ போன் மேல போன் போட்டு பார்த்துட்டு கடுப்பாய் கிளம்பி வந்திருப்பா. என்ன ரியா, அப்படிதானே? என்ன டார்லிங், ஐஸ்கிரீம் பார்லர்ல உனக்காக ஐஸ்கிரீம் வாங்கி வச்சிருக்கேன். எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? நீ வராம இருந்தா எப்படி? ஐஸ்கிரீம் எல்லாம் உருகி வழியுது. சீக்கிரமா வா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். காலையில லாயரை வீட்டுக்கு வர சொல்லுங்க. லாயரா? லாயர் எதுக்காக வர சொல்லணும்? அதுக்கு தான் 1 மாசம் டைம் இருக்குல்ல. நான் தான் ஏற்கனவே சொன்னேனேமா, கார்த்தியால தாக்கு பிடிக்க முடியாதுன்னு. என்ன விஷயம்னு சொல்லு, எனக்கு வேலை இருக்கு. சரி சொல்றேன். உங்க செல்ல மகன் கார்த்தி சவால்ல தோத்துட்டான். இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கம்பெனி ரூல்ஸ்ல இருந்து மீறினதுனால அவனை வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. கார்த்திக் சார், கார்த்திக் சார் நில்லுங்க. கார்த்திக் சார் நில்லுங்க. சார் சார் நில்லுங்க சார். நில்லுங்க சார். நீங்களா எதுக்குன்னு வரீங்க? நாங்களும் உங்க கூட வரோம். ஆமா சார். மிஷின்லாம் ஆஃப் பண்ணிட்டு இங்கே வந்தீங்க? இந்த நிமிஷத்துல இருந்து எந்த மிஷினும் ரன் ஆகாது. நாங்க ரன் பண்ண மாட்டோம். ரன் பண்ண மாட்டீங்களா? என்ன காரணம்? டியூட்டி நேரத்துல மிஷின்ல அடிபட்ட சக ஒர்க்கரை கார்த்தி சார் கரெக்ட் டைம்க்கு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிருக்காரு. அதனால தானே மாணிக்க கை காப்பாற்றப்பட்டிருக்கு. அதுக்காக கார்த்தி சாருக்கு நீங்க தான் நன்றி சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிருக்கீங்களே, இது தப்பு இல்ல? எங்கள்ல ஒரு சக தொழிலாளிக்கு உதவி செய்ய போய் பாதிக்கப்பட்ட கார்த்தி சாருக்கு சப்போர்ட்டா நாங்க இந்த வேலை நிறுத்தம் செய்யறோம். கார்த்தி சாருக்கு நியாயம் கிடைக்கணும். ஆமா, கார்த்தி சாருக்கு நியாயம் கிடைக்கணும். அதுக்காக நாங்க எல்லாரும் வேலையை ராஜினாமா பண்றோம். ஆமா சார். என்ன எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மிரட்ட பாக்குறீங்களா? நீங்க ராஜினாமா பண்ணிடுறேன்னு சொன்னா நான் பயந்துருவேனா? நீங்க இல்லாம இந்த கம்பெனியை ரன் பண்ண முடியாதா என்ன? சார், நாங்க மிரட்டவும் இல்ல, நாங்க இல்லாம கம்பெனி ரன் ஆகாதுன்னு சொல்லவும் இல்லை. ஒர்க்கருக்கு உதவி செய்ய போய் வேலை இழந்த எங்க இன்னொரு தொழிலாளி கார்த்திக் சாருக்கு நாங்க துணையா இருப்போம்னு தான் சொல்றோம். அத்தனை பேர் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு சோத்துக்கு என்ன பண்ண போறீங்க? பிச்சை எடுக்க போறீங்களா? நாங்க என்னவோ பண்றோம், அத பத்தி உங்களுக்கு என்ன சார்? சார், பணத்திமிர்ல பேசாதீங்க. கார்த்தி சாருக்காக நாங்க கூட நிக்கிறோம். அதான் நியாயம். இத்தனை நாள் சோறு போட்ட கம்பெனியை விட இன்னைக்கு வந்த கார்த்தி உங்களுக்கு பெருசா போயிட்டானா? நீங்க என்ன ராஜினாமா பண்றது? நான் உங்க அத்தனை பேரையும் டிஸ்மிஸ் பண்றேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பிறந்த குழந்தையையும் தாயையும் பிரிச்சிருக்கியே, இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? இதுக்கெல்லாம் கண்டிப்பா உனக்கு நரகம் தான் கிடைக்கும்.
நான் ஒன்னும் திட்டம் போட்டு சூழ்ச்சி பண்ணி பெத்தவ கதற கதற நான் ஒன்னும் குழந்தைய பிரிக்கல. குழந்தைய பெத்தவங்களே தூக்கி கொடுத்திருக்காங்க. சும்மா ஒன்னும் கொடுக்கல, விலை கொடுத்து வாங்கியிருக்க. அதுவும் கருவுல இருக்கும் போதே அவங்க விலை பேசி வித்துட்டாங்க. இப்ப இந்த குழந்தை முழுக்க முழுக்க எனக்கு தான் சொந்தம். இப்ப இது என்னோட குழந்தை. இந்த குழந்தை கிட்ட அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. தொப்புள் கொடி உறவுங்கிறது பூர்வ ஜென்ம பந்தம். அந்த பந்தத்தை விலை பேசி விற்கவும் முடியாது, விலை கொடுத்து வாங்கவும் முடியாது ஸ்ரீஜா. பச்சை குழந்தைய தாய்கிட்ட இருந்து பிரிக்கிறது துளிர் விட்ட செடிய வேரோட புடுங்கறதுக்கு சமம். அது பாவத்திலேயே பெரிய பாவம். குழந்தைய பிரிஞ்சிருக்கிற தாய் படுற வேதனை என்னன்னு உனக்கு தெரியுமா ஸ்ரீஜா? குழந்தை பால் குடிக்கலன்னா நெஞ்சில பால் கட்டிக்கிட்டு அதனால ஏற்படுற அவஸ்தை, உயிர் போற வேதனை என்னன்னு உனக்கு தெரியுமா? குழந்தைய பிரிஞ்சு அந்த வேதனைய அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒரு தாயா சொல்ற, தயவு செஞ்சு இந்த குழந்தைய அதோட அம்மாவோட சேர்த்து வச்சிரு. நீ இது வரைக்கும் செஞ்சிருக்கிற பாவம் போதும், மேலும் மேலும் பாவத்தை சேர்க்காத. உன் பேச்ச கேட்டா அது என் வாழ்க்கையில நானே மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி ஆயிடும். நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஏய், நீ என்னைக்கும் நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ங்கிற அக்கறையில தான் நான் இத சொல்றேன். அத புரிஞ்சுக்கோ. நீ என் கூட பிறக்கலனாலும் நான் உன்னை என் கூட பிறந்த தங்கச்சியா தான் நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் ஒரு தாய் வயித்துல பிறக்கலனாலும் ஒரு தாய் வளர்ப்புல வளர்ந்த ஆள் ஆயிருக்கோம். அம்மாவும் தாத்தாவும் நம்மள என்ன சொல்லி வளர்த்திருக்காங்க? நீ பண்ற காரியத்தினால அம்மாவுக்கும் தாத்தாவுக்கும் இந்த குடும்பத்துக்கும் தான் கெட்ட பேரு. அன்னைக்கு சொன்னதான் நான் இன்னைக்கும் சொல்றேன். உண்மைய ரொம்ப நாளைக்கு மூடி வைக்க முடியாது ஸ்ரீஜா. வேற ஒருத்தர் மூலமா உண்மை வெளியே தெரிய வரும்போது அதனால உனக்கு பாதிப்பு அதிகமா தான் இருக்கும். அதுக்கு பதிலா நீயே உண்மைய சொல்லிட்டா அது நீ பண்ண தப்புக்கு பரிகாரமா இருக்கும். எல்லாத்துக்கும் மேல தாயையும் சேயையும் பிரிச்ச பாவத்துக்கு ஆளாகாத. குழந்தைய அம்மா கிட்ட சேர்த்து வை. இதோ பாரு மாறி, இது என்னோட தனிப்பட்ட விஷயம். இதுல நீ திரும்ப திரும்ப தலையிட்டு இருக்காத. பெத்தவங்க சம்மதத்தோட குழந்தைய நான் பணம் கொடுத்து வாங்கிட்டேன். அவங்களும் பணத்தை வாங்கிட்டு குழந்தைய வித்துட்டாங்க. இனிமே இந்த பேச்சை எடுக்காத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இப்ப எல்லாம் புத்த விட்டுட்டு வீடு தேடி வந்து பால் கேட்க ஆரம்பிச்சிருச்சு போல இருக்குது. நல்ல சிறப்பான பாம்பு. சங்கரபாண்டி சுமார். சரிங்க பாப்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியலையே. ஒருவேளை தாய்ப்பால் வேணும்னு கேக்குதா? ஆமா ஹஸ்பண்ட் சார், நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா யாருக்காக தாய்ப்பால் கேக்குதுன்னு ஒன்னும் புரியலையே. எனக்கு என்ன சொல்றதுனே புரியல மாறி. அரவிந்த் மாமா, அந்த பாம்பை அடிச்சு விரட்டுங்க ஃபர்ஸ்ட். நீ கொஞ்சம் இரு. வேண்டாம், இருங்க, நான் பேசுறேன். நாகம்மா, தாய்ப்பால் தான் வேணுமா?
இங்க என்னதான் நடக்குது? எடுத்துக்கோ. எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்த பாம்பு மாரியோட குழந்தைக்காகத்தான் பால் கேட்டு வாங்கிட்டு போகுது. இந்த பாம்பை ஃபாலோ பண்ணோம்னா மாரி குழந்தை இருக்கிற இடத்த நாம கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஐடியாவை உடனே போய் சிஸ்டர்ட்ட சொல்லணும். நைஸா கலந்துக்குவோம். ஆமா, பாம்பு யாருக்கு பால் எடுத்துட்டு போகுதுன்னு புரியலையே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீங்க எல்லாரும் தப்பா நினைக்கலனா மெயின் கோர்ஸை நான் செய்யட்டுமா? இன்னைக்கு நீங்க எதுக்கு வந்தீங்க? ஹெல்ப் பண்ண தானே வந்தீங்க. உங்க வேலையை மட்டும் பாருங்க, சமைக்கிற வேலையை நாங்க பாத்துக்கிறோம். என்ன பண்ணி வச்சிருக்கீங்க எல்லாரும்? நான் இங்க ஒருத்தர் டென்ஷன்ல கத்திக்கிட்டு சுத்திட்டு இருக்கேன். எல்லாரும் ஜாலியா ஒண்ணு கூடிட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்ல பாஸ், அடுத்தது என்ன மெயின் கோர்ஸ் பண்றதுன்னு நாங்க பேசிட்டு இருந்தோம். இப்பதான் பேசிட்டு இருக்கீங்களா? இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது சீரியஸ்னஸ் புரியுதா இல்லையான்னு தெரியல எனக்கு. அங்க ஸ்டார்டர் சாப்பிட்டுட்டு எந்த கமெண்ட்டுமே சொல்லாம வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னடானா மெயின் கோர்ஸ் என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே இப்பதான் மும்மரமா பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க எல்லாரும்? உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு. நீங்க யாரும் எதுவும் செய்ய வேண்டாம். மெயின் கோர்ஸை நானே பண்ணிக்கிறேன். வேணாம் பாஸ், நாங்களே செஞ்சிடுறோம். நீங்க போய் ஏஜென்சி சார் கூட பேசிக்கிட்டு இருங்க. தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா நின்னு வேடிக்கை மட்டும் பாருங்க, ஓகேவா? என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அட பாவி, நம்ம ரெசிபி புக்கை இங்கதான் வச்சிருக்காரா? நம்ம ரெசிபி புக்கே தான். நாட்டுக்கோழி இருக்கா? இருக்கு பாஸ். அதை உடனே கிளீன் பண்ணி எடுத்துட்டு வாங்க, போங்க. பாஸ், மசாலாவை நான் ரெடி பண்ணட்டுமா? சாரி சார், மசாலாவை ரெடி பண்ண நான் ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்க வந்தேன். வேணாம் வேணாம், நானே பாத்துக்கிறேன்.
நாட்டுக்கோழி ரெடியா? ரெடியா இல்லையா? யார் எடுக்க போனாங்க? சுரேஷ் தான் சார் எடுக்க போனாரு. ஏங்க இப்படி எல்லாருமே சேர்ந்து சாவடிக்கிறீங்க என்ன போட்டு? அவர் வரலன்னா நீங்க போய் செக் பண்ண மாட்டீங்களா? லேட் ஆனாலும் ரேட்டிங்ல குறைப்பாங்க, உங்களுக்கு தெரியாதா? வந்துட்டேன் பாஸ். சாரி பாஸ், நாட்டுக்கோழி க்ளீன் பண்ண கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஏங்க இதெல்லாம் நான் போய் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஏன் தான் இப்படி எல்லாரும் என்ன டென்ஷன் பண்றீங்கன்னு புரிய மாட்டேங்குது. கொடுங்க அப்படி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். செமையா இருக்குல்ல அபிஷேக்? அன்எக்ஸ்பெக்டட். நலன் பிரிச்சுட்டாப்ல. சூப்பர். சார், டிசர்ட்டையும் நானே ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டுமா? சீக்கிரம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வாங்க. யா. என்னாச்சு? எல்லாம் ஓகே. ஏஜென்சி ஆளுங்க எல்லாம் பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க. சார் என்ன டிசர்ட் ரெடி பண்ணி எடுத்துட்டு வர சொல்லிருக்காரு. யார ரெடி பண்ண சொன்னாங்க? என்னதான் ரெடி பண்ண சொல்லிருக்காரு. டைம் வேற ஆயிடுச்சு, கொஞ்சம் தள்ளிக்கோங்க. தள்ளுங்க. மூவ் மூவ். சார், யா. டிசர்ட் ரெடி. நீங்களே சர்வ் பண்ணுங்க. Please have it. How is it? Super. செமையா இருக்கு. ஆக்சுவலா உங்களோட 2 ஸ்டார்டருமே செம வீக்கா தான் இருந்துச்சு. ஓ. ஆனா மெயின் கோர்ஸும் டெசர்ட்டும் தான் உங்களை காப்பாத்திருச்சு. தேங்க்ஸ். ஓகே நலன், உங்க பழைய ரேட்டிங்கே திரும்ப கொடுத்துடலான்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். தயவு செஞ்சு ஸ்டார்டர்ஸோட ஸ்டாண்டர்டையும் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. யா, கண்டிப்பா. கஸ்டமர்ஸ் பேட் ரிவ்யூ கொடுத்துட்டா எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. யா. ஆட்டோமேட்டிக்கா திரும்ப உங்க ரேட்டிங் கம்மி ஆயிடும், பாத்துக்குங்க. ஆமா நலன், மெயின் கோர்ஸோட ஸ்டாண்டர்ட்ல எல்லாமே சர்வ் பண்ணீங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைங்கிற லெவல்ல இருப்பீங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you. Thank you so much. பெஸ்ட் Thank you. Thank you ரவீனா. Thank you. Thank you அபிஷேக். ஓகே நலன், நாங்க ஆபீஸ் போயிட்டு எங்க சைட்ல ரேட்டிங்க அப்டேட் பண்ணிரோம். கண்டிப்பா. ஓகே, வரட்டுமா? Thanks. Thank you so much. All the best. Thank you. போலாம். யா, வரேன். ப்ளீஸ். வரேன். சார், நான் அனுப்பி வச்சுட்டு வரேன். அப்பாடா, இப்பதான் எனக்கு உயிரே வருது. ஏங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா இந்நேரம் பெரிய சிக்கலா இருக்கும். நல்ல வேலை அண்ணா நகர்ல இருந்து வந்து என் மானத்தை காப்பாத்திட்டீங்க. ஐயோ, என்ன சார் இது பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? ஆமா, வந்ததுல இருந்து நானும் பார்த்துட்டே இருக்கேன். நீங்க மாஸ்க கழட்டாமலே இருக்கீங்க. நான் உங்களை பார்க்கணும். மாஸ்க கழட்டுங்க. சாரி சார், எனக்கு கொஞ்சம் ரன்னிங் நோஸா இருக்கு. அதான் நான் மாஸ்க் போட்டிருக்கேன். வேற யாருக்கும் இன்ஃபெக்ஷன் பரவிடக்கூடாது இல்ல. ஓஹோ, ஓகே. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இயற்கை சீற்றங்கள் சில ஆன்மாவுக்கு சில சக்தியை கொடுக்கும். അങ്ങനെ ஏதோ ஒரு காரியம் തന്നെ இங்க நடந்திருக்கு. ആ വേലക്കാരി പെണ്ണ് മരിച്ചതും ഇടി വിழுந்ததும் ஒன்னு கூடி அந்த ஆத்மாவுக்கு ஒரு பலத்தை கொடுத்திருக்குன்னு எனக்கு தோணுது.
ഈ കിണറ്റിന് ഒരു വഴി ചെയ്തേ പറ്റൂ. ആ പൂജ തീർന്നവരെ யாரும் ഇവിടെ വര വേണ്ട. ഇനി ഇവിടെ നിൽക്കണ്ട, നീ പോയിക്കോ. என்னத்துக்கோசரம் அப்படி சொன்னாரு? ஒன்னும் புரியலையே. ഇവിടെ നടന്ന സംഭവങ്ങളെ പറ്റി ഞാൻ ഒരളവ് മാത്രമേ അനുകൂലം ചെയ്യാൻ പറ്റൂ. അത് മുഴുവതുമായിട്ട് ഞാൻ അറിയാം. ഞാൻ ഇവിടെ വെച്ച് പ്രസന്ന ജ്യോതിடம் നോക്കണം. பிரசன்ன ஜோதிடம் மூலமாயிட்டு நடந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கிற சூட்சுமத்தை நான் பறையாம். மோலே, எனக்கு பசுமாட்டு சாணமும் ஹோமியமும் எங்க இருந்தாவது வாங்கிட்டு வர முடியுமா? சரி சாமி. சரி இருமோலே. மோலே, நீ போ. சரிங்க சாமி. இதுல காசி கங்கையோட தீர்த்தமும் அது மட்டும் இல்லாம 108 புண்ணிய புலைகளோட தீர்த்தமும் இதுல உண்டு. இந்த தீர்த்தத்தை வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலயும் தெளிக்கணும். பின்ன வீட்டை சுத்தியும் தெளிக்கணும். நீங்க 2 பேரும் வீட்டுக்கு வெளியே தெளிக்க. சாமி, நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதாவது தப்பா நடந்துருச்சா? அது எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் தானே? எதுவா இருந்தாலும் பிரசன்ன ஜோதிடத்தை பூஜை முடியாத நேரத்துல நாம் பறையும். அது வரைக்கும் வெயிட் செய்யும். என்னாச்சு தமன்னா? எங்க போன? நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் சித்தப்பா. தமன்னா, அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட பேசணும். அதை நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். என்ன சித்தப்பா? வா, சொல்றேன், வா. போலாம். சாமி தாமரை அக்கா வாண்ட கோமியம் வாங்கியார் சொன்னதுல நம்ம மேட்ரு இருக்குது. என்னத்துக்கோசரம் தாமரை அக்காவை அப்படி அமிச்சுக்கிறாரு? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். காவேரி மேடம் அந்த லேடி அறிஞ்சதுக்காகவா உங்களை வெளியே விடாம அங்க லாக் பண்ணி வச்சாங்க? இல்லண்ணே, நிச்சயமா அதுக்காக இருக்காது. அப்புறம் எதுக்காக? அது என்னன்னு என்னால கெஸ் பண்ண முடியலண்ணே. ஆனா அவங்க எங்களை ட்ரீட் பண்ண விதத்தை பார்த்தா சந்தேகமாவே இருந்துச்சு. அங்க இருக்கிறவங்களுக்கு காவேரி மேடத்தை ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரியே அவங்க எல்லாரும் நடந்துக்கிட்டாங்க. சரி, அதெல்லாம் ஓகே. கடைசி நேரத்துல ஒரு அம்மா வந்து காவேரி மேடத்தை காப்பாத்துனாங்கன்னு சொன்னல, அவங்க யாரு? அவங்களும் தெரியலண்ணே. ஆனா அவங்க அந்த ரவுடிங்களை பார்த்து என் பொண்ணையா கொலை பண்ண வந்திருக்கேன்னு கேட்டாங்க. இல்லங்க, இது அவ்வளவு சாதாரணமான விஷயமே இல்ல. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சதி திட்டம் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சாதான் முருகனை வரப்போற ஆபத்துல இருந்து காப்பாத்தவே முடியும். விக்கி, உங்களுக்கு தான் முருகனை பத்தி முழுசா தெரியும்ல. முருகன் வீட்ல என்ன பிரச்சனை? அவர் எதிரிங்க யாரு? எதுக்காக அவரை கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லுங்க ப்ளீஸ். மேடம், இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி முருகனுக்குன்னு இங்க தனிப்பட்ட எதிரி எல்லாம் யாரும் கிடையாது. அப்போ அவங்க குடும்பத்துக்குன்னு யாரும் எதிரிங்க இருக்காங்களா? இங்க என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? கொஞ்சம் சொல்லுங்களேன். அவங்க சொந்தக்காரங்கள்ல யாருக்கும் முருகன் உயிரோட இருக்கிறது பிடிக்கலையா? என்னது? காவேரி மேடத்தை அவங்க பொண்ணுன்னு சொன்னாங்களா?
ஆமாண்ணே. அதுவும் இல்லாம அவங்க காவேரி மடத்தை பார்த்து வேற ஏதோ பேர் சொல்லி கூப்பிட்டாங்கண்ணே. வேற பேரா? அமுதா, என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாங்க? சாரி, நான் மறந்துட்டேன். இப்பதான் காவேரி மரத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய கதை இருக்கு. அது என்ன கதைன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து அமுதாவும் அதை பத்தியே சொல்றான். சரி அமுதா, வேற என்னெல்லாம் நடந்துச்சாங்க? கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லு நீ. இதை தாண்டி வேற எதுவும் நடக்கலண்ணே. அங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சா போதும்னு இருந்துச்சு. நாங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க எங்களை விடல. ஏர்போர்ட் வரைக்கும் எங்களை துரத்தி வந்துகிட்டே இருந்தாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும்னு, நடந்த எல்லா விஷயத்தையும் லிங்க் பண்ணி பார்த்தா காவேரி மடத்துக்கும் அந்த கம்பெனிக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெளிவா தெரியுதுன்னு. சரி அமுதா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ இத பத்தி வீணா யோசிச்சு டென்ஷன் ஆகாத. போய் தூங்கு. அண்ணே, நான் சொல்ல வந்த அந்த முக்கியமான விஷயத்த இன்னும் உங்ககிட்ட சொல்லலண்ணே. இதை விட இன்னும் முக்கியமான விஷயமா? மத்தது எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். போய் தூங்கு. இல்லண்ணே, இத உங்ககிட்ட சொல்லலனா எனக்கு தூக்கமே வராதுண்ணே. சரி சொல்லு, என்ன? காவேரி மேடம் இருக்காங்கல்ல, அவங்க உங்களை லவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இப்ப சொல்லுங்க கார்த்திக், தனலட்சுமி ஃபோக்கஸ்டா இருக்காளா? அவ மேட்ச்ல விளையாடலாமா? எஸ் சார், அவளோட ஃபோக்கஸ் கேம்ல தான் இருக்கு. தானா விளையாடலாம் சார். ஓகே கார்த்திக் சார். தனலட்சுமி, உன்ன நம்ம காலேஜ் பேட்மிண்டனோட டீம் கேப்டனா உன்னை தேர்ந்தெடுத்திருக்கேன். அதுக்கான சர்டிபிகேட்டை கொடுக்க ஒரு விஐபி நம்ம காலேஜுக்கு வந்துகிட்டு இருக்காரு. யாரு சார் இந்த விஐபி? நேர்லயே பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சார், ஒரு 2 மினிட்ஸ்ல நான் வந்துடுறேன். கார்த்திக் சார், சீக்கிரம் வந்துருங்க. கெஸ்ட நாம வாசல்ல நின்னு அவரை உள்ள கூட்டிட்டு போறதுதான் நாம அவருக்கு கொடுக்கற மரியாதை. கண்டிப்பா வந்துடுறேன் சார். ஓகே சரி, வா தனலட்சுமி, வா. இரு வரேன். யார் அந்த விஐபியா இருக்கும்? ஒருவேளை சினிமா ஹீரோயினா இருப்பாங்களோ? அதெல்லாம் இருக்காது மாமா, வேற யாரோ வராங்க. ஆனா வரப்போறவங்க கண்டிப்பா நமக்கு தெரிஞ்ச பர்சனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். சரி போலாமா? சரி வாங்க போலாம். கங்க்ராட்ஸ், நீ மேட்ச் ரொம்ப நல்லா விளையாண்ட. அதுக்காக உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். நீ இந்த ரூம்லயே வெயிட் பண்ண, நாங்க வந்துடுறோம். ஓகே. வா ஜானகி, போலாம். போட்டி மேட்ச் நடக்க போகுதுன்னு வந்தா போட்டியில ஜெயிச்சு தனாவுக்கு டீம் கேப்டன் சர்டிபிகேட் வேற கிடைக்க போகுது. தமிழ் டமாக்கான்னு சொல்லுவாங்களே, அது இதுதானோ? ஆமா மாமா.
அத குடுக்க வர கெஸ்ட் யாருன்னு தெரியலையே. யாரா இருந்தா நமக்கு என்ன? நான் யாருன்னு தெரிஞ்சுக்க கேட்கல. எப்ப வந்து எப்ப சர்டிபிகேட் கொடுப்பாங்கன்னு தெரியலையேன்னு தான் கேட்டேன். அவங்க ஐயோ மாமா வாத்தியே வராங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன விஷயமா இவர் வந்திருக்காரு சார்? இவர்தான் நான் சொன்ன அந்த விஐபி. சர்டிபிகேட் கொடுக்க வந்திருக்காரு. இவருக்கு அந்த தகுதி கிடையாது சார். தம்பி, யார பார்த்து என்ன பேச்சு பேசுறீங்க? நீங்க இதுல வராதீங்க சார். உங்களுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல. யார் சார் இவரு? சார் இவர்தான் எங்க காலேஜ் பேட்மிண்டன் கோச். அதனாலதான் சார் நான் சொல்றேன், நீங்க இந்த சர்டிபிகேட்டை கொடுக்க கூடாது. நான் ஏன் கொடுக்க கூடாது? என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும் நீ இப்படி பேசுற? எல்லாமே தெரியும் சார். நீங்க பண்பாடு கலாச்சாரம் சொல்ற பிற்போக்குவாதி. பொம்பளைங்களை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்கணும், அவங்க அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு 1000 சட்டத்தை போட்டு அவங்க சுதந்திரத்தையே பறிக்கிறவர்னு எனக்கு இப்படி நிறைய தெரியும். தம்பி, அவசரத்துல வார்த்தைகளை விடாத. அது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். என்ன பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீ பேசிக்கிட்டு இருக்க. உங்களை பத்தி சரியா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அதனாலதான் சார் நான் அப்படி பேசுறேன். பொண்ணுங்களை அடுத்த கட்டத்துக்கு போக விடாம கட்டுப்படுத்தி வைக்கிற இவரு எப்படி சார் ஒரு பொண்ணு போராடி அடைஞ்ச வெற்றிக்கு சர்டிபிகேட் கொடுக்கலாம்? கார்த்திக் சார், என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவர் யாருன்னு தெரியுமா? சார், இவர் யார் என்னன்னு எனக்கு எல்லாம் தெரியும். இவர் சர்டிபிகேட் கொடுக்க கூடாது. எந்த காலத்துல சார் இவர் இருக்காரு? அந்த காலத்து சிந்தனை உள்ளவரை இந்த காலத்துக்கு கூட்டிட்டு வராதீங்க சார். வந்தா அது பெரிய பிரச்சனையில தான் போய் முடியும். பெரியப்பா தனாவை பாத்திர கூடாதுன்னு தான் கார்த்திக் சார் இந்த மாதிரி பேசுறாரு போல. தம்பி, நான் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் எல்லாம் நல்லதுக்கு தான் இருக்குமே தவிர எந்தவித கெட்ட செயலுக்காகவும் இருக்காது. எங்க வீட்டு பொண்ணுங்க 2 பேர் இந்த காலேஜில் தான் படிக்கிறாங்க. இதோ நிக்கிறாளே மாயா, இவளும் எங்க வீட்டு பொண்ணுதான். பொண்ணுங்களுக்கு எந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நாங்க சுதந்திரம் கொடுக்கறவங்க தான். நீங்க கொடுக்கறதுக்கு பேரு சுதந்திரம் இல்ல சார். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஐ எம் ரியலி சாரி அன்பு. வீட்டுக்கு தெரியாம நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சதும் எனக்கு பயங்கரமான கோவம் வந்துச்சு. அந்த கோவத்தில் தான் நான் உங்களை கொஞ்சம் கடுமையா பேசிட்டேன். நீங்க மட்டுமா? ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் என் சித்தப்பா பேசினது ரொம்ப பெரிய தப்பு. அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ். என்னங்க நீங்க? அதுக்காக நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? அன்பு, இந்த வீட்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம். அதுல இவங்களோட அப்பாவும் சித்தப்பாவும் அந்த மாதிரி தான். அத நீ பெருசா எடுத்துக்காத. ஆனா அஞ்சலி ரொம்ப நல்ல பொண்ணு, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சீதா, அவ இப்ப என்னுடைய ஒய்ஃப். அவ எப்படி இருந்தாலும் அவளை என்னால விட்டு கொடுக்க முடியாது. இனி என் வாழ்நாள் முழுக்க அவளோட தான். ஆனா அதே நேரம் என்னுடைய தன்மனத்தை நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? புரியுது அன்பு. சின்ன வயசுல இருந்தே அஞ்சலி வீட்டுக்குள்ளே வளர்ந்தவ. சொல்ல போனா எப்பாவது வேலை விஷயமா வெளியில போன நாளை தவிர
நான் கூட அவளை பிரிஞ்சதே இல்லை. எல்லார் வீட்லயும் அப்படித்தானங்க. ஏன் என் தங்கச்சி புவனா கூட தான் எங்க வீட்லயே வளர்ந்தவன். ஆனா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவ புருஷ கூட தானே போயாகணும். இப்போ சீதாவை எடுத்துக்கோங்க. வீட்டை விட்டு கொஞ்சம் கூட வெளியே போகாம வளர்ந்த பொண்ணு. ஆனா இப்போ உங்க கூட இல்லையா? அதானங்க நியாயம். எஸ், அப்படிதானே இருக்க முடியும். ஆமாங்க, நான் ஒன்றும் உங்க தங்கச்சி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போலையே. வேற ஒரு நாட்டுக்கு தானே கூட்டிட்டு போறேன். டெய்லியும் வீடியோ கால்ல பேசுவா. வசதி இருந்தா நினைக்கிறப்போ நாங்களும் வந்து பார்த்துட்டு போறோம். அப்பப்போ நீங்களும் வந்து அவளை பார்த்துட்டு போங்க. அஞ்சலி சீதா மாதிரி இல்லை, ரொம்ப செல்லமா வளர்ந்த பொண்ணு. சுடுதண்ணி கூட வைக்க தெரியாது. அவ வேலையை கூட அவளால பார்த்துக்க முடியாது. உங்களுக்கு நிறைய கோபம் வரலாம், அவளை புரிஞ்சுக்க நேரம் எடுக்கலாம். அதுக்காக அவளை வெறுத்துறாதீங்க ப்ளீஸ் அன்பு. இந்த காலத்துல முக்கவாசி பொண்ணுங்க அப்படிதானுங்க. பசங்களும் அப்படிதான். வீட்டு வேலை மட்டும் பார்க்கறதுக்கு பொண்ணுங்க வேணும்னு யாருமே நினைக்கிறது இல்ல. அவங்களுக்கு ஒரு கரியர் இருக்கு, அவங்க லைஃபும் முக்கியம்னு எல்லாரும் நினைக்கிறோம். ராம், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது, கவலைப்படாதீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அன்பு. எப்படியோ ஒத்துமையா இருந்தா போதும். ஏதாவது பிரச்சனைனா உடனே எங்க கிட்ட போன்ல பேசிருங்க, ஈஸியா சமாதானம் ஆயிடலாம். அதெல்லாம் எனக்கும் தெரியும் சீதா. நீங்க ரெண்டு பேரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க. அஞ்சலி உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கலாம், ஆனா இதுக்கப்புறம் என் வாழ்க்கையே அவதான். நான் அவளை பாத்துக்கிறத விட அவ என்ன நல்லாவே பாத்துப்பா. அது போதும். நீங்க ரெண்டு பேரும் இதை பத்தி கவலைப்படாம தைரியமா போய் தூங்குங்க. தேங்க்யூ அன்பு. இப்போ எனக்கு நிம்மதியா இருக்கு. குட் நைட். குட் நைட். சரி, ஓகே. சரி, வா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நாளைக்கு கிளம்பி நீ ஹாஸ்டலுக்கு போயிட. எக்ஸாம் முடிச்சுட்டு நீ புறப்பட்டு ஊருக்கு வந்துடு. புவனா, இதுக்கு மேல நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டாம். சரிண்ணே, அப்ப நான் போய் தூங்குறேன். ஒரு நிமிஷம். இப்போதைக்கு இதை செலவுக்கு வச்சுக்கோ. வேணும்னா நான் ஆன்லைன்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். தேங்க்ஸ்ண்ணே. மகா போ. ஹாய் அகிலா, என்னடி எக்ஸாம்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கியா? இல்லடி, எங்க அண்ணனோட ஒய்ஃப் வீட்டில் தான் இருக்கேன். சரியா படிக்க முடியாது. சரி, காலையில் கிளம்பி நேராக ஹாஸ்டலுக்கு வந்துடுவேன். மத்தியானம் தானே எக்ஸாமு, பார்த்துக்கலாம். ஏய், எங்க அண்ணி வீடு பயங்கரமான பங்களா மாதிரி இருக்குடி. இந்த சீரியல் சினிமால எல்லாம் பார்த்துருக்கல, பணக்காரங்க வீடு அதே மாதிரி சும்மா கப்பல் மாதிரி இருக்குடி. எந்த ரூம்குள்ள நுழைஞ்சாலும் ஏசி தான். 2 நாள் இங்கே இருந்து என்ஜாய் பண்ணலாம், இங்க இருந்து எக்ஸாம் எழுதலான்னு பார்த்தேன். நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான், என்ன செய்யறது? அண்ணன் வேண்டாம், ஹாஸ்டல் போயிடுன்னு சொல்றாரு. சரி சரி, ஓகே, நம்ம காலையில மீட் பண்ணுவோம். கேட்டியா? நல்ல மாமனார் வீடுனா இவ இருந்து அனுபவிக்கலாம் நினைக்கிறா போல. கொஞ்சம் அசந்தா இங்கேயே இருந்து குடும்பம் நடத்தினாலும் நடத்துவா போல. ஏன் இங்கேயே இருந்து குடும்பம் நடத்தினா என்ன தப்பு? ஐயோ, நீ என்ன மகா சொல்ற? அக்கா, அதான் நான் சொன்னேன்ல, நம்ம ராமுக்கு இவதான் சரியான பொண்ணா இருப்பான்னு. பாத்தீங்கல்ல, இவ மனசுல பேராசை இருக்கு. இந்த மாதிரி வசதி எல்லாம் அனுபவிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறா. அதனால அக்கா, அந்த ஆசையை தூண்டி விட்டா போதும். இந்த வசதியையும் பணத்தையும் காட்டுனா ஈஸியா மயங்கிடுவா. அப்படின்னா இவளையே ராமுக்கு கட்டி வைக்கலான்னு முடிவே பண்ணிட்டியா? நாளுக்கு நாள் அந்த முடிவு ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. நடுவுல இந்த சீதா நந்தி மாதிரி நிக்கிறாளே, எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் வீட்டை விட்டு போக மாட்டேன்னு நிக்கிறாளே, அவளை என்ன செய்ய போற? நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த புவனாவை வச்சு அந்த சீதாவை விரட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன். அது முடியுமா?
அக்கா விதிப்படி ராம் பொழைக்கணும்னா அவனுக்கு வேற ஒரு கல்யாணம் நடத்தியே ஆகணும். அந்த கல்யாணம் இந்த புவனா கூட தானே நான் முடிவு பண்ணிருக்கேன். அப்போ புவனா தானே சீதாவை விரட்டுவா. ஆனா அதுக்கு புவனா நீ சொல்றத கேட்கணுமே. அக்கா அதையும் நான் வேற மாதிரி செய்வேன். எப்படி? சீதாவை வச்சே புவனாவை இங்க இருக்க வச்சிருவேன். வர வர நீ போடுற திட்டம்லாம் எனக்கு புரியவே மாட்டேங்குது மகா. சீதா எப்படி இந்த புவனாவை இங்கே இருன்னு சொல்லுவா? இருக்க வைக்கிற மாதிரி ஒரு டிராமா போட்டா நிச்சயம் இருக்க சொல்லுவா. இது பாருங்க, எல்லாத்தையும் நான் செஞ்சு காட்டுறேன். நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இவன் நீ வந்ததா ட்ரெஸ்ஸே மாத்துவேன்னு சொல்லிட்டு இருந்தான். நான் தான் பேசி கோட் சூட்டையாவது போட வச்சேன். இந்த டையாவது மாற எனக்கு கட்டட்டும். நீ கட்டவே வேணாம்னு சொன்னா அதான் நான் அமைதியா உட்காந்துட்டேன். டேய், உன் பாச மலையில நினைச்சு எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருச்சு போலடா. முடியலடா. ஆளப்பர். டேய் மாறா, கழுத்துல போட்டாது விடுறா. ஏய் போடுறா, போடு போடு. தாலியாவது நீ கட்டுவியா இல்ல அதுக்கும் வேற கட்டி விட்டு காட்டுறா. ராகவா, சூப்பரா இருக்குதுடா. அத்தை எப்படி இருக்கு? ஜம்முன்னு இருக்குடா. அழகு. இந்த Dress நல்லா இருக்குடா உனக்கு. இவனை கோட் சூட்னா அவ்வளவு பிடிக்கும். வேட்டி சட்டையும் கட்ட பிடிக்கும். ஆனா கோட் சூட்னா அவ்வளவு பிடிக்கும் சாருக்கு. அவ்வளவு ஜாலி ஆயிடுவான். நல்லா தண்டா இருக்கா. நம்ம திருப்பூருக்கு மீட்டிங் போயிருந்தோம்ல, அப்ப கோட் சூட் போட்டு இவன் பண்ண அலப்பற இருக்கு. எப்பா அவ்வளவு ஜாலியா இருந்தான். அப்பதான் சாரு கோட் சூட் மேல எவ்வளவு லவ் இருக்குன்னு தெரிஞ்சது. மாறா, நீ எல்லார் மேலயும் எவ்வளவு அக்கறையா அன்பா இருக்கிற. இந்த அண்ணன் மட்டும் ஏன் தான் இதை புரிஞ்சுக்காம உன்னை ஒதுக்கி வைக்கிறாரோ தெரியலடா. அவர் என்ன ஓனா செய்யறாரு? என் மேலயும் மிஸ்டேக் இருக்குது. அவர் செய்யறதெல்லாம் சரிதான். அவரெல்லாம் ஒன்னும் சொல்லாது. அவராவே வந்துட்டு போட்டோம். நானாவே வந்துட்டு போறேன். என்னடா கேட்டுக்கோங்கடா. ஞானி மாதிரி பேசுறாரு. என்னைக்குதான் உங்க அப்பா உன்னை புரிஞ்சுக்க போறாரோ அந்த நாளை பாக்குறதுக்கு தான் நானும் காத்திருக்கேன். சரி வாங்க கிளம்பலாம். வாடா சீக்கிரம். அழகாதான் இருக்க. வா. கண்ணாடி தேஞ்சிட போகுது. போ. ஏய் நீ ஒரு நிமிஷம் இருடா. என்னடா சட்டை இது? கரெக்ட். சட்டை போடு. சும்மா இருந்த போதும். இது போதும். ஏன்டா இப்படி இருக்க? ஓரமா நிக்க போறேன். எனக்கு அத மட்டும் சொல்லாத. எனக்கு பயங்கரமா கோவம் வரும். சும்மா இரு, ஒரு நிமிஷம் வரேன். எனக்கு எதுக்கு? போட்டுக்கடா. இது பாத்தியா? ராகவனுக்கு போடுத. அவனுக்கு எல்லாம் மாடல்ல போடுவாங்கடா. விடு. இது நான் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு உனக்காக வாங்கினது. இந்தா போட்டுக்கோ. அழகா இருக்கடா. பாரு, நல்லா இருக்குல்ல? என்னத்த அது? அவனுக்கு தான் செயின் போடுவாங்க. மாப்பிள்ளையோட தம்பிக்கு எதுக்கு? ஏன் போட்டா என்ன? இப்ப யார் வேணாங்கறா? போட்டுக்கோ. நல்லாதான் இருக்கு. லட்சணமா இருக்க பாக்குறதுக்கு. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. டைசன் சொன்னா கேளுங்க. என்ன செட் ஆகணும்? சும்மா இன்னைக்கு ஒரு நாள் அது போட்டுக்கோ. சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அவங்க முன்னாடி கெத்தா இருக்கணும். செயின் போட்டதான் என்ன ராமச்சந்திரன் புள்ளன்னு சொல்லுவாங்களா? செயின் போட்டாதா வள்ளி மருமவன் சொல்லுவாங்க. போதுமா? இங்க பாரு. டேய், இந்த செயின் நீ கழட்டவே கூடாது. கழட்டின அப்புறம் நான் உன்கிட்ட பேச மாட்டேன். வா. செயின் போடுறதுக்கு கஷ்டம். கழட்ட கூடாது. வா. சரி கழட்டல போ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். கண்மணி, கண்மணி, என்ன திடீர்னு சைலண்ட் ஆயிட்ட? நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? சேச்சே, உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு நினைச்சேன்.
இந்த வாந்தி வேற நம்மள காட்டி கொடுத்துரும் போல இருக்கே. நீ பதட்டப்படாத கண்மணி. இத வாயில போட்டுக்கோ, வாந்தி வராது. உனக்காக தான் புளிப்பு மிட்டாய். கல்யாணம் முடிஞ்சதும் மறுபடியும் டாக்டர் போய் பார்க்கலாம். ஆமா வருவாங்க. ஒரு நிமிஷம். சரி போயிட்டு வாங்க. வாங்க. டேய் அப்புறம் ஓ சொன்னல. டேய் சொல்ல மாட்டேன், சட்டை சூப்பரா இருக்குதுடா. மாமா அங்க என்னன்னு போய் பாரு. நான் பாத்துக்கிறேன் மணி. போ ஆரம்பிக்க வேண்டியதானே? ஓ ஆரம்பிச்சிடுறேன். வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? வாங்க வாங்க. நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஏம்பா கொஞ்ச நேரத்துக்கு பாட்டெல்லாம் நிறுத்துங்கப்பா. ஏம்பா சீர் சடங்கு சம்பிரதாய முறையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. பொண்ணு வீட்டுக்காரங்க யாருப்பா? கொஞ்சம் முன்னாடி வாங்க. மாப்பிள்ளைக்கு என்னென்ன சீர்லாம் கொண்டு வந்தீங்கன்னு எடுத்துட்டு வந்து எல்லாரும் முன்னாடி கொஞ்சம் மேடையில வைக்கப்பா. வச்சாதானே எல்லாரும் பாப்பாங்க நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு தெரியும். சண்முகம், என்ன பேசிட்டு இருக்க நீ? இப்ப இங்க யார் சீர்சனத்தை பத்தி எல்லாம் கேட்டா? என்னண்ணா நீ என்ன பேசுற? இதெல்லாம் நம்ம கல்யாணங்கள்ல செய்யற முறை தானே? என்ன முறை? அதெல்லாம் மத்த கல்யாணத்துல, இங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம். சரியா சொன்னப்போ பெரிய தலைக்கட்டு. உன் வீட்டு கல்யாணத்துல என்ன முறை செய்யறாங்கன்னு பார்க்கத்தான் இவ்வளவு ஜனமும் வந்திருக்கு. நீ என்ன பொசுக்குன்னு ஒண்ணு வேணான்னு சொல்ற? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.